வணக்கம். குரு பயிற்சி பலன்கள் இந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது துலாம் ராசி துலாம் லக்னத்தில் பிறந்தவர்களுக்காக. இந்த குரு பயிற்சியானது கடகராசிக்கு குரு பகவான் வரும் காலத்தில் தனது 5ஆம் பார்வையாக விருச்சக ராசியில் பார்வை செய்யும் காலம். துலாம் ராசி துலாம் லக்னங்களுக்கு பிறந்தவர்களுக்கு வார்த்தை சுத்தி என்பது உண்டு. அப்போ இவங்க நல்ல நல்ல வார்த்தைகளை மட்டும்தான் பயன்படுத்த வேண்டும். அடுத்தது தன்னுடைய 7ஆம் பார்வையாக மகர ராசியை பார்வை செய்வார்கள். அப்போ காலச்சக்கரத்திற்கு அது 10ஆம் இடம். அப்போ வண்டி வாகன விபத்துக்கள் ஏற்படும். அப்போ வண்டியில் சென்றப்போ ரொம்ப எச்சரிக்கையாக செல்ல வேண்டிய காலமாக இது நிச்சயமாகவே அமையும். அடுத்தது தனது 9ஆம் விசேஷ பார்வையாக, அதாவது அவர் 9ஆம் பார்வையாக பார்க்கக்கூடிய இடம் உங்கள் லக்ன ராசிக்கு இது 6ஆம் இடமாக இருப்பதால் இதுவரை வெளிநாடு வெளியூரில் வேலை தேடிக்கொண்டு வேலை கிடைப்பதற்கும் வெளியூர் வெளிநாடு செல்வதற்கும் முயற்சி செய்பவர்களுக்கு வெற்றியும் கிடைக்கும் காலமாக இது நிச்சயமாகவே அமையும். எப்போவுமே குரு பகவான் இருக்கிற இடத்தை விட்டுட்டு பார்க்கும் இடத்தில், அதாவது குரு பகவான் பார்வை செய்கிற இடத்துல உறவுகளுக்குள் ஒரு பிரச்சனை என்பது நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். அப்போ துலாம் ராசி துலாம் லக்னத்தில் பிறந்தவர்கள் கண்டிப்பாக குடும்ப உறுப்பினர்களிடம் விட்டு கொடுத்து செல்வதும், அடுத்தவரிடம் பேசும் பொழுது, ஏன்னா இவர் 3ஆம் அதிபதி, 3 அப்படிங்கிறது தொலை தொடர்பை குறிக்கக்கூடியது. அப்போ செல்ஃபோனில் பேசுகிறப்ப எச்சரிக்கையாக பேச வேண்டிய காலகட்டமாக இது அமையும். அடுத்தது தன்னுடைய 7ஆம் பார்வையாக லக்னத்திற்கு 4ஆம் இடத்தை பார்வை செய்வதால், 4ஆம் இடம் அப்படிங்கிறது தாயாரை குறிக்கக்கூடிய இடம். தாயாரிடம் விட்டு கொடுத்து போவதும், தாயார் வழி குலதெய்வத்தை நீங்கள் வணங்குவதும், தாயாருக்கு நீங்கள் உதவி செய்வதும் மிக மிக நல்ல நிச்சயமாக அமையும். அடுத்தது தன்னுடைய 9ஆம் பார்வையாக 6ஆம் இடத்தை பார்வை செய்வதால் வேலை செய்யும் இடங்களில் தேவையில்லாமல் பேசுவதும், வேலை செய்யும் இடங்களில் விட்டு கொடுத்து போவதும் இவர்களுக்கு மிக நல்ல காலமாக அமைய வாய்ப்புகள் உண்டு. மறுபடியும் இதே குரு பகவான் அதிசாரமாக சிம்மத்திற்கு வரும் காலம். இந்த துலாம் ராசி துலாம் லக்னத்திற்கு 11ஆம் இடத்தில் வரும் காலம். இது 11ஆம் இடம் என்பது பாதகஸ்தானம். இந்த பாதகஸ்தானத்திற்கு 3ஆம் இடத்த அதிபதி வருவதும், அந்த காலகட்டங்களில் எச்சரிக்கையுடன் ஒருவரிடம் பழகுவதும், தன்னை விட வயதில் மூத்தவர்கள் உறவு முறையில் உள்ளவர்களுக்கு உதவி செய்வதை நிறுத்தி கொள்வதும், மறைமுக வருமானத்தை தேவையில்லாமல் தேடுபவர்களுக்கும் ஒரு அலைச்சல் கொடுக்கும் காலமாக இது அமையும். அடுத்தது இன்சூரன்ஸ் துறையில் வேலை செய்பவர்கள், கமிஷன் அடிப்படையில் வேலை செய்பவர்கள், இவர்களுக்கு இது ஒரு பொற்காலமாக நிச்சயமாகவே அமையும். அப்போ இந்த குரு பயிற்சியில் நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு என்பது குழந்தை வேலப்பறை வணங்குவதும், பள்ளிக்கூடங்களில் படிக்கும் மாணவர்களுக்கு நோட்டு புஸ்தகம் எழுதுகிற பொருட்கள் தானமாக கொடுப்பதும், இவை உங்களுடைய வாழ்க்கையில் பொற்காலமாக மாற்றும் என்பதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.